வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணராக தமிழா. ஸோ நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. பட் 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ வரக்கூடிய இந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறது உறுதி. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் அனைத்துமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ்ல இருந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஸ்டினா செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 5 கொஸ்டின், இது மாதிரி மொத்தமாக கொஸ்டினை கலெக்ட் பண்ணி அப்போ நியூ பேட்டர்னை கிரியேட் பண்ணி இந்த ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டே 8 மொத்தம் 500 கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். இன்னைக்கு 176 டு 200 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். மீதி உள்ள 300 கொஸ்டினுமே இந்த மந்த்துக்குள்ளேயே நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாங்க. இல்லை ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/2, 1/6, 1/12, 1/20. அடுத்த எனக்கு என்ன வரும்? ரொம்ப சிம்பிளான ஒரு தொடர் வரிசை பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல வந்து ஒன்னு தான் போதும். அப்ப மேல வந்து என்னது 1. இப்ப கீழே என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 4 கூடுது, அடுத்து 6 கூடுது, அடுத்த கூடுது 8 கூடுது. அப்ப 4, 6, 8. அப்ப அடுத்து எவ்வளவு கூடும்? 10 கூடும். அப்ப 20ல 10 கூட்டினா 30. அப்ப ஆன்சர் அது 1/30. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நிறைய சீரீஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்தோடனே நீங்க அப்படியே மைண்ட்ல கால்குலேட் பண்ணவே கூடாது. என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா எவ்வளவு கூடுது, எவ்வளவு குறையுது, பெருக்கிட்டு போதா, வகுத்துட்டு போதா, ஒரு ஐடியா நம்ம கிரியேட் பண்ணா மட்டும்தான் மற்ற என்ன போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால எப்பயுமே இந்த மாதிரி சீரியஸ் கொஸ்டின்ல அந்த சீரியஸ் எப்படி போகுதுன்னு எழுதுங்க. அப்பதான் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேங்களா? இப்ப 8, இப்ப இந்த 8 வச்சு ஒரு எண்ணா வச்சு உருவாக்க போறேன். இப்ப 8, 8. அடுத்து 8 5 வைக்கலாமா? அப்ப 8 5 9, 8, 5. அது அப்படியே 3 போட்டா 5, 8. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8, 2, 2, 8. அடுத்து 8, 1, 1, 8. அடுத்து 8, 7, 7, 8. அடுத்து 8, 6, 6, 8. ஓகேங்களா? அப்ப எத்தனை ஜோடிகள் நம்ம கிரியேட் பண்ண முடியுது பாருங்க. எத்தனை உருவாக்க முடியுது? 2, 4, 6, 8, 10, 11. அப்ப 8ஐ ஓர் எண்ணாக கொண்டு எத்தனை ஜோடிகளை உருவாக்க முடியும்? 11 ஜோடிகளை உருவாக்க முடியும். அடுத்து இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இப்ப பசில்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்கறாங்க. சொன்னா பசில்ஸ் கொஸ்டின் நல்லா பாருங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம கரெக்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணுங்க. நீங்க ஒரு படம் வரைஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி கொஸ்டின் ஒரு தடவை என்ன பண்ணுங்க, ஒரு தடவை வாட்ச் பாரு, நம்ம கரெக்டா தான் எல்லா இடத்துலையுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க 1 by 1 தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஏ பி சி டி இ எஃப் ஆகியோர் அருங்கோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர். ஓகே, அருங்கோண வடிவமா? இப்ப அருங்கோண வடிவம் வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அனைவருமே சமமான தூரத்தில் இருக்காங்க. ஓகேவா? அப்ப ABCDEF மொத்தம் 6 பேர்கள். ஓகே, அடுத்து ஏயும் பியும் அருகில் இல்லை. ஓகேங்களா? ஏக்கு பக்கத்துல பி இல்ல. அதே போல் ஏயும் சியும் அருகில் இல்லை. அப்ப ஏக்கு பக்கத்துல சியும் இல்ல. அப்ப ஏ இருந்துச்சுன்னா பக்கத்துல பி சி இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏவை இங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப ஏவை இங்க ஃபிக்ஸ் பண்ணா இங்கிட்டும் பி சி வராது, இங்கிட்டும் பி சி வராது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 இடங்கள்லாம் பியும் சியும் வர முடியும். இந்த 2 இடத்துல வர முடியாது. ஏன்னா மொத்தம் 6 இடத்துல நான் ஏயை ஃபிக்ஸ் பண்ணா மீதி 5 இடம் இருக்கு. அந்த 5 இடத்துல இங்க 2 இடத்துல பியும் சியும் எனக்கு வராது. மீதி எனக்கு என்ன இருக்கு? டி இ எஃப். இந்த 3ல இங்க 2 தான் ஒன்று எனக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டியும் சிக்கும் இக்கும் அருகில் இல்லை. ஓகேவா? இப்ப டி வந்து பாத்தீங்கன்னா சிக்கும் இக்கும் அருகில் இல்லையா? அப்ப டி பக்கத்துல சி வரக்கூடாது, அதே மாதிரி டி பக்கத்துல இ எனக்கு வரக்கூடாது. அடுத்து பியும் சியும் அருகில் இருக்காங்களா? இந்த பியும் சி என்ன இருக்காங்க? அருகில் இருக்காங்க. அடுத்து எஃப் என்பது வந்து பாத்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் நடுவில். ஓகே, எஃப் வந்து பாத்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் நடுவில் இருப்பாங்களாம். ஓகேங்களா? இப்ப சி அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பண்ண போறேன்னா நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன்.
ஓகேங்களா? ஏன்னா அந்த 3 இடத்துல இருந்து வர முடியும். ஏன்னா அதே மாதிரி பிக்கு பக்கத்துல சி கொண்டு போகணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன் நானு, சிக்கும் டி இடையில எஃப். அப்ப என்ன பண்ணுவேன், இந்த 3 இடங்கள் தான் சி எனக்கு வர முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், சி எங்க போறேன். அப்ப சி எங்க போட்டேன்னா, அப்ப சி இங்க என்ன பண்ணலாம், டியை போடலாம். அப்ப சிக்கும் டி இடையில எஃப். சிக்கும் டி இடையில எஃப். அதே மாதிரி சி பக்கத்துல யார் இருப்பாங்க, பி இருப்பாங்க. சி பக்கத்துல யார் இருப்பாங்க, பி இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிக்கு பக்கத்துல எனக்கு என்ன இருக்கக்கூடாது, சியும் இ இருக்கக்கூடாதா. எனக்கு டிக்கு பக்கத்துல ஏஇ எஃப் தான் இருக்கு தவிர சிஇயும் எனக்கு இல்லதான். சரிதான். இப்ப இங்க இன்னும் யார் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும், இ. இப்ப இங்க கொண்டு வந்துரும். இப்ப இ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்கு என்ன சொன்னாங்க, டி பக்கத்துல ஈ கூட சொல்லலாம். டிக்கு பக்கத்துல ஈ கிடையாது. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப 6 பேரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, கீழே உள்ளவற்றுள் எது அருகாமையில் இல்லாத ஜோடி? ஓகே, அருகாமைனா பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? அதாவது எஃப் சியும் பக்கத்துல இருக்காங்க, சியும் பியும் பக்கத்துல இருக்காங்க, எஃப் டியும் பக்கத்துல இருக்காங்க சொல்றோம். அந்த மாதிரி கான்செப்ட்ல இப்ப ஏயும் எஃப்பும் பக்கத்துல இருக்காங்களா? ஏ இங்க இருக்காரு, எஃப் இங்க இருக்காரு. பக்கத்துல ஏயும் எஃப்பும் பக்கத்துல இருக்காங்களா? இல்ல. அப்ப அருகாமையில் இல்லாத ஜோடி தான் கேட்டாங்க. அப்ப ஏயும் எஃப்பும் அருகாமையில் இல்லாத ஜோடி. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ தான் சரி. ஏயும் எஃப்பும் அருகாமையில் இல்லாத ஜோடி அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டிஎஃப்ஓ. இப்ப டியூஎஃப்ஓ அருகில் உள்ள ஜோடி இல்ல. பிஇனா பியூனா அது அருகில் உள்ள ஜோடி தான். சிஎஃப்னா சிஎஃப்னா அது அருகில் உள்ள ஜோடி தான். அப்ப இது மூணுமே அருகில் உள்ள ஜோடி. இது ஒண்ணுதான் அருகில் அல்லாத ஜோடி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. கீழே உள்ள படங்களில் எந்த எண் அனைத்து வடிவ படங்களிலும் இடம்பெற்றிருக்குது? ஓகேவா? ஸோ ஒரு படம் கொடுத்துருக்காங்க, எந்த எண் அனைத்து வடிவங்களும் வரணும். ஓகேவா? எந்த எண் வரும், சென்டர்ல இந்த நம்பர் வருமா, எந்த நம்பர் 2. ஏன்னா இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தில் இருக்கு, முக்கோணத்தில் வருது, செவ்வகத்தில் வருது. அப்ப ஆன்சர் என்னது, 2. மற்ற எந்த எண்ணுமே அனைத்து வடிவங்களும் எனக்கு வராது. அடுத்து பகடை பேஸ் பண்ணி கொஸ்டின் பாருங்க. பகடை வச்சு கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்பாங்க. அதுல மேக்ஸிமம் கொடுத்து வந்து ஆப்போசிட் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி படங்கள் கொடுத்து கேட்டனா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. இது ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல் ஆன்சர் பண்ணணும். இது கம்பல்சரி வருமா வராதா, கம்பல்சரி வந்தாதான் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா வரும் வராது அப்படின்னா அதில் பாதி விட்டுடும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்கறோம்னா, ஒரு பகடை 3 முறை உருட்டும் போது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முகம் 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணை காண்க. அதாவது 3க்கு எதிரே, 3க்கு எதிர் எந்த நம்பர் கேட்குறான். அப்போ 3க்கு எதிரும் கேட்குறாங்க. அப்போ 3 இங்க இருக்கு, 3 இங்கே இருக்கு. ஸோ 3 ஃபர்ஸ்ட்லேயுமே இருக்கு. ஓகே, இப்போ 3 பகடையிலையும் 3 இருக்கா. அப்போ நான் என்ன பண்ண போறேன், 3க்கு பக்கத்தில் எந்தெந்த நம்பர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். 3க்கு பக்கத்துக்கு என்ன நம்பர் இருக்கு, 1 2. 3க்கு பக்கத்துல என்ன இருக்கு, 1 2 இருக்கு. அதே மாதிரி 3 பக்கத்துல இருக்கு 1 5. ஆல்ரெடி 1 எழுதியாச்சு, அப்போ 5 எழுதிக்கோங்க. அடுத்து 2 4 இருக்கா, ஆல்ரெடி நம்ம 2 எழுதியாச்சு, அப்ப 4 எழுதிக்கோங்க. அப்ப 3க்கு பக்கத்துல 1 2 5 4 இருக்கு. ஓகேவா? அப்ப 3க்கு அருகில் 1 2 5 4 இருக்கு. அப்ப 3க்கு எதிர் எந்த நம்பர் இருக்கும், மொத்தம் 6 நம்பர் தான். இங்க 5 நம்பர் வந்துச்சா, எந்த நம்பர் வரல, 6 தான் வரலையா. அப்ப 3க்கு எதிரே எனக்கு வரும் 6. 6க்கு எதிர் என்னது, 3. அப்ப 3க்கு எதிரே வரக்கூடிய நம்பர் என்னது, 6. ஏன்னா 3க்கு பக்கத்துல 1 வந்துருச்சு, 3க்கு பக்கத்துல 4 வந்துருச்சு, 3க்கு பக்கத்துல 5 வந்துருச்சு. அப்ப எந்த நம்பர் வரல, 3க்கு எதிரே தான் 6. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு கண்டினியூஸா எண்கள் ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு என்ற தொடரில் ஒன்று விட்ட எண்களின் வித்தியாசம் எவ்வளோ, 2 ஆக இருக்கும் ஜோடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? ஒன்று விட்ட எண்களை வித்தியாசம் எவ்வளோ வரணும், 2 வரணும். இப்ப பாருங்க, இப்ப 6 1 வித்தியாசம் எவ்வளோ வரும், 5. அப்ப இது எடுக்க முடியாது. 4 2 எடுக்கலாமா, 4 2க்கு வித்தியாசம் எவ்வளோ, 2. அப்ப வருது 1. ஓகேங்களா? அடுத்து 1 2க்கு வித்தியாசம் எவ்வளோ, 1 வராது. 2 8க்கு வித்தியாசம் எவ்வளோ, 6 வராது. 2க்கு 7க்கு வித்தியாசம் எவ்வளோ, 5 வராது. 8க்கு 4க்கு வித்தியாசம் எவ்வளோ, 4 வராது. 7க்கு 2க்கு வித்தியாசம் எவ்வளோ, 5 வராது. 4க்கு 1க்கு வித்தியாசம் எவ்வளோ, 3 வராது. அடுத்து 2க்கு 5க்கு வித்தியாசம் எவ்வளோ, 3 வராது. 1க்கு 3க்கு வித்தியாசம் எவ்வளோ, 2. ஓகேங்களா? அப்ப எனக்கு இங்க வந்துச்சா 4 2க்கு வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 3க்கும் வந்திருக்கு. அடுத்து 5 8 வித்தியாசம் 3 வராது. 3 6 வித்தியாசம் 3 வராது. 8 2 6 வராது. 6 1 வராது. 2 7க்கு வராது. 1 1க்கு வராது. 7 4க்கு வராது. 1 1க்கு வராது. 4 3க்கு வராது. 1 2க்கும் வராது.
3 8 வராது, 2 6 வராது. அப்ப எனக்கு எத்தனை இடத்துல வந்திருக்கு? அப்போ ஒன்று விட்டு எண்களின் வித்தியாசம் 2ஆக இருக்கும் ஜோடிகள் எனக்கு எத்தனை இருக்கு? 2 ஜோடிகள் தான் இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரை ஃபுல்லா செக் பண்ணாதான் எத்தனை ஜோடி நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? இப்ப மேல இருந்து எத்தனாவது இடம்? 7வது இடம். கீழே இருந்து எத்தனாவது இடம்? 26வது இடம். அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் கேட்குறாங்க? ஓகேங்களா? ஸோ மொத்தம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? கூட்ட தான் போறேன். ஓகே, மேல இருந்து 7, கீழ இருந்து 26. அப்ப மொத்தம் கேட்ட என்ன பண்ணலாம்? கூட்டலாம். அப்ப 7 26 கூட்டம் வரும் 33. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏன்னா மேல இருந்து 7வது இடமும் ரோகன் தான், கீழ இருந்து 26வது இடமும் ரோகன் தான். அப்ப ரோகனை வச்சு நம்ம 2 முறையும் சொல்றோம்ல. அப்ப ஒரு முறை சொல்லணும், அப்ப இன்னொரு முறை என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணுமா? அப்ப என்ன பண்றோம்? 1 மைனஸ் பண்றோம். அப்ப 33 1 போச்சுன்னு வரும் 32. அப்ப அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 32. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க. 7 13 29 53 113 217. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு கீழே உள்ள சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப இதை வச்சு நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களிலும் ஈயின் மதிப்பை காண்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா இருக்கனால இந்த சீரிஸ் எப்படி போகுதுன்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அதே வச்சு இங்க நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 7ல இருந்து 13 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆல பெருக்கி 1 கழிக்கிறாங்க. ஏன்னா 7 2 14 1 கழிச்சோம்னா 13. அதே மாதிரி 13 இருந்து 29க்கு 2ஆல பெருக்கி 3 கூட்டுறாங்க. 13 2 26, 3 கூட்டா 29. அதே மாதிரி இங்க 29 53க்கு 2ஆல பெருக்கி 5 கழிக்கிறாங்க. ஏன்னா 29 2 58, 5 கழிச்சுனா 53. ஸோ அதே மாதிரி இங்க 2ஆல பெருக்குனா 106. இங்க என்ன பண்றாங்க? 7 கூட்டுறாங்க. அடுத்து 113 2ஆல பெருக்குனா 226. இங்க என்ன பண்றாங்க? 9 கழிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க 2ஆல பெருக்குங்கிறது காமன். ஃபர்ஸ்ட் என்னது? 1 குறையுது, 3 கூடுது, 5 குறையுது, 7 கூடுது, 9 குறையுது. அப்ப என்ன ஆகுது? ஒற்றை எண்கள் தான். ஆனா ஃபர்ஸ்ட் குறையணும், அடுத்து கூட்டணும். இதே மாதிரி கான்செப்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப 5. ஓகேங்களா? 5. அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? இது வந்து என்னது? A. அடுத்து B. அடுத்து C. அடுத்து D. அடுத்து என்னது? E. ஓகேங்களா? எனக்கு E தானே கண்டுபிடிக்க. அப்ப இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சாகணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கி 1 கழிக்கணும். அப்ப 2ஆல பெருக்கணும் 10 1 போச்சுன்னா 9. அடுத்து என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கி 3 கூட்டணும். அப்ப 18 3 கூட்டினா 21. அடுத்து என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கி 5 கழிக்கணும். அப்ப 21 2 42. அப்ப 37. அடுத்து என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கி 7 கூட்டணும். அப்ப 37 2 74. 74ஓட 7 கூட்டினா 81. அடுத்து 81 2ஆல பெருக்கி 9 கழிக்கணும். அப்ப 162. 9 கழிச்சோம்னா 153. அப்ப ஈனுடைய மதிப்பு எனக்கு என்ன வரும்? 153 அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், டி என்பவர் சியை விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. சி என்பவர் ஏயை விட உயரமானவர் எனில் ஏ, பி, சி மற்றும் டியில் உயரமானவர் யார் அப்படின்னு கேட்கிறோம். இப்ப பாருங்க, டி என்பவர் என்னது? சியை விட உயரமா? அப்ப சியை விட உயரம் யாரு? டி. சியை விட உயரம் யாரு? டி. ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்ப டி என்பவர் சியை விட தான் உயரம், ஆனா பி அளவு உயரம் இல்லை அப்படின்னது. அப்ப டியை விட உயரம் யாரு? பி தான். ஓகேங்களா? டி என்பவர் சியை விட உயரம், ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்ப பி தான் உயரமானவர். அடுத்து சி என்பவர் ஏயை விட உயரம். ஓகே, சி இங்க இருக்காரா? அப்ப ஏயை விட உயரம் யாரு? சி. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் கேட்டாங்க யாரு இதுல உயரமானவங்க? இப்ப யாரு எனக்கு உயரமானவங்க? பி தான் உயரமானவங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்ப இங்க யாருக்கு உள்ளமானவங்க? ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ பி அப்படின்னா 12, பி சி அப்படின்னா 23. அப்போ ஒய் இசட் எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஏனா 1, பினா 2. அதே மாதிரி பினா 2, சினா என்னது 3. அப்ப என்ன பண்றாங்க? எழுத்துக்கான எண்களை கண்டினியூஸா எழுதிருக்காங்க, அவ்வளவுதான்.
அப்போ ஒய்னு அன்னைக்கு எவ்வளோ 25, இசட்னு எவ்வளோ 26. அப்போ ஆன்சர் 2526. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க என்ன பாருங்க, சி டேஷ் பிபிஏ டேஷ் சிஏபி டேஷ் ஏசி டேஷ் ஏபி டேஷ் ஏசி. அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா ஏ ரிப்பீட் ஆகுது, பி ரிப்பீட் ஆகுது, சி வருது. ஓகேவா? இப்போ இந்த ஏபிசியில் உள்ள எழுத்துக்கள் தான் இந்த கேப்ல நான் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஓகேவா? எழுத்துக்கள்ல பேட்டர்ன் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்காதது வந்தது ரிப்பீட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் ரெசிப்ரோக்கல் வந்து என்ன ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா மாறி மாறி ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் அது மாதிரி சொல்லுவாங்க இந்த கொஸ்டினை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஏபிசி தான் இங்க ஃபில் பண்ண போறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஇஏசிஹெச். அப்ப ஹச்ல இதுல வர வாய்ப்பு இல்லை, எதுவுமே ஃபில் பண்ணவே மாட்டேன். அப்ப ஹச் வந்தா வராது. அதே மாதிரி இ வருது பாத்தீங்களா, அப்ப இ வந்து எனக்கு பொருந்தாது. அதே மாதிரி இங்க இ வருது, இதுவும் பொருந்தாது. இங்க என்ன இருக்கு ஏசிபிசிபி. அப்ப இங்க என்னது ஏசிபிசிபி தானே வருது. அப்ப ஏபிசி தானே வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இது எனக்கு பொருந்தும். இப்போ ஒவ்வொரு எழுத்தும் அந்த கேப்ல ஃபில் பண்ணி பாக்குறேன். பாருங்க, சி டேஷ் பி பிஏ டேஷ் சிஏபி டேஷ் ஏசி டேஷ் ஏபி டேஷ் ஏசி. இப்போ ஒவ்வொரு இடத்த ஃபில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்னது ஏ, அடுத்து சி, அடுத்து பி, அடுத்து சி, அடுத்து பி. இப்போ பேட்டர்ன் பாருங்க, சிஏபி பிஏசி சிஏபி பிஏசி சிஏபி பிஏசி. அப்போ பேட்டர்ன் என்னது, இந்த சிஏபியும் பிஏசியும் கண்டினியூஸா வந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு பேட்டர்ன் அமைச்சிருச்சா, சிஏபி பிஎஸ்னு ஒரு பேட்டர்ன் அமைச்சிருக்கு. அப்ப எனக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் ஃபில் பண்ணிட்டு ஒரு பேட்டர்ன் அமைக்க செக் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து இந்த வயது கணக்கில் விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகள் விகிதம் 2:3. ஓகேங்களா? விவேக் இருக்காரு, சுமித், இவங்களோட வயது விகிதம் 2:3. அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு, 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயது விகிதம் எவ்வளோ 11:15 எனில் சுமித்தினுடைய வயது எவ்வளவு? அப்போ சுமித் வந்து 3 பங்கு தற்போது இருக்காரு, 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 11:15. ஓகேவா? இந்த மாதிரி 2 விகிதங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை. அப்ப 2 பாஞ்சா 30, 11 மூணா 33. ஓகேவா? இப்ப நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்களா, இப்ப வந்து இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 33 30. இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் 3. அப்ப அதை 3x சொல்லணும். எவ்வளவு சொல்லணும் 3x. ஓகே, அப்ப 3xக்கான மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும்ல, அது எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா இந்த கீழே உள்ள விகிதத்துல வித்தியாசம் பாருங்க. அப்ப கீழே உள்ள வித்தியாசம் எவ்வளோ 4. இந்த 4ஐயும் இந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்களே இதையும் பெருக்குங்க. ஓகேவா? அப்ப 12 எவ்வளவு வரும் 48. அப்ப 3x 48னா 1x எவ்வளவு போறோம் 16. அப்ப இந்த x மதிப்பு தூக்கி இந்த விகிதங்கள்ல அப்ளை பண்ண, அப்போ ஒரு பங்கு தான் 16. அப்ப 2 பங்கு எவ்வளோ 32, 3 பங்கு எவ்வளோ 48. அப்ப விவேக்கு 32 வயசு, சுமித்துக்கு எவ்வளோ 48 வயசு. எனக்கு கேட்கப்பட்டது சுமித்தோட வயசு தான். அப்ப சுமித்துக்கு எவ்வளோ 48. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது தப்ப பேட்டர்ன். இது மாதிரி கண்டுபிடிச்ச போதும் ஈஸியா ஆன்சர் வந்துடும். இங்க ஆண்டுகள் பிறகுன்னு வந்தாலும் சரி, ஆண்டுகள் முன்னாடி வந்தாலும் சரி, அனைத்துக்குமே வெறும் 12 மட்டும் போட்டாலும் போதும். 12 பிளஸ் மைனஸ் பண்ண அப்படிலாம் போடணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க, ஆல்பா என்ற செயலியானது எக்ஸ் ஆல்பா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2y என வரையறுக்கப்பட்டு 4 ஆல்பா பிராக்கெட் 3 ஆல்பா பி இஸ் ஈக்குவல் டு 50 என கொடுக்கப்பட்டால் b இன் மதிப்பு என்ன? ஓகேவா? அதாவது எக்ஸ் ஆல்பா ஒய் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டாவது அதை ஒய்யை வந்து 2ஆல பெருக்கணும், இங்க என்னது பிளஸ். அதாவது முதல்ல ஸ்கொயர் பண்ணணும், இரண்டாவது 2ஆல பெருக்கணும், பிளஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப இங்க என்ன இருக்கு 4 ஆல்பா 3 ஆல்பா பி. ஓகேங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஆன்சர் பண்றேன், 3 ஆல்பா பி. இப்ப எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் உள்ளதை ஸ்கொயர் பண்ணுமா எவ்வளவு வரும் 9, செகண்ட் உள்ளதை 2ஆல பெருக்கணுமா 2b, அடுத்து என்ன பண்ணும் பிளஸ். இப்ப பாருங்க 4 ஆல்பா. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது இது செகண்ட் உள்ளதா, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்கொயர் பண்ணா 16, இதை 2ஆல பெருக்கணுமா, இது ஃபுல்லா 2ஆ பெருக்குங்க, என்னது 9 2 18, இங்க 2 4 பி. அப்ப இது ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிடுச்சு 16 பிளஸ் 18 பிளஸ் 4 பி. அப்ப இதோட மதிப்பு தானே 50. இப்ப 16 18 கூட்டினா 34, 34 போச்சுன்னா மைனஸ் 34. அப்போ 4b இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 34 எவ்வளவு வருது 16.
அப்போ 4b 14 ஒரு பி எனக்கு எவ்வளோ வரும் 4. அப்போ பியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும் 4. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டவற்றின் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே பாருங்க, எனக்கு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப இந்த சைடு ஒரு நம்பர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்கவே 3 7. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து சர்க்கிள்லையும் கொடுக்கலாம், ஒரு சதுரத்தில் கொடுக்கலாம், இந்த மாதிரி செவ்வக மாதிரி கொடுக்கலாம். இது எப்படி போகும் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டினியூஸா ரொட்டேஷன் ஆகும். ஓகே, இதே மாதிரி ஒரு சீரியஸ்ல கொடுக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் பேஸ் பண்ணி ஒரு தொடர்பு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்று கண்டினியூஸ் தொடர்பாக இருக்கும், இல்லைன்னா ஆப்போசிட் தொடர்பாக இருக்கும், அவ்வளவுதான். இப்போ 3ல இருந்து 7 எப்படி வந்திருக்கு? 3 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 11 5 11 ஆப்போசிட்டா. அப்போ 5 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. ஓகே, 3 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. இங்க 5 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அதே மாதிரி 7ல இருந்து 15க்கு 7 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அதே மாதிரி அப்ப 2 2ஆல பெருக்கி 1 கூட்டணும். அப்ப 2 2 4 1 கூட்டினா 5. அப்ப 2க்கு ஆப்போசிட் தானே வரும். எவ்வளவு ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்போசிட் பேஸ் பண்ணி இந்த क्वेश्चन கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏ என்பவர் பி இன் சகோதரி. ஓகேவா? ஏ என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி இனுடைய சகோதரி. ஓகே, ஒரு பெண். ஓகே, வட்டம் போட்டா பெண், சதுரம் போட்டேன்னா ஆண். ஓகேலா? அப்ப ஏ என்பவர் பி இனுடைய சகோதரி. அடுத்து சி என்பவர் பி இனுடைய மகன். பி இனுடைய மகன் யாரு? சி. பி இனுடைய மகன் யாரு? சி. டி என்பவர் சி இன் மகள். அப்ப சி இனுடைய மகள் யாரு? டி. ஓகேங்களா? எனில் ஏ என்பவர் டிக்கு என்னது அப்படின்னு கேட்கிறான். ஏ என்பவர் டிக்கு என்னது? டிக்கு என்ன வரும்? டியினுடைய அப்பா தான் சி, சியினுடைய பெற்றோர் தான் பி, இவங்களுடைய சகோதரி தான் ஏ. அப்ப என்ன சொல்லுவாங்க? இது 2வது ஜெனரேஷன் போகுது. ஓகேவா? அப்ப இவங்க என்ன இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? தாத்தா பாட்டி தான் வருவாங்க. அப்ப இவங்களும் தாத்தா பாட்டி தான் வருவாங்க. இவங்கனால பெண் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஏ என்பவர் டி இன் பாட்டி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா இவங்க என்னது? ஒரு பெண் அப்படின்னால பாட்டி அப்படின்னு தான் வருவாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. பின்வரும் அட்டவணையில் ஒரே குடும்பத்தில் மாத வரவு செலவு விவரங்கள் தரப்பட்டுள்ளன. அதில் கல்வி செலவுக்கான மைய கோண அளவை காண்க. மைய கோண அளவு எதுக்கு? கல்விக்கு. அப்ப கல்விக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க? 800 ரூபாய். அப்ப 800 வகுத்தல். ஓகேவா? இங்க அமௌண்ட் வச்சு நம்ம மைய கோண அளவு போறனால அப்ப கல்விக்கு எவ்வளவு? 800 ரூபாய். அப்ப கீழே மொத்த செலவை போடணும். இப்ப மொத்தம் அனைத்து செலவு எவ்வளவு பாருங்க. 4800 2400 கூட்டினா 7200. இந்த ஒரு 800 கூட்டணும்னா 8000. ஓகேங்களா? 8000 இங்க ஒரு 9000 இங்க ஒரு 3000 மொத்தம் ஆயிடுச்சு 12000. அப்ப மொத்த தொகை எவ்வளவு? 12000. அதுல கல்விக்கு மட்டும் எவ்வளவு? 800. அப்ப மைய கோணம் என்ன பண்ணும்? 360ஆல பெருக்கணும். ஓகேவா? இப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு 12 12 3 12 36. அப்ப கீழே ஃபுல்லா கேன்சல் ஆச்சு. மேல எனக்கு 8 இன்ட்டு 3. அப்ப எவ்வளவு? ஒரு 8 3 24 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து கீழ்காணும் வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? ஓகேவா? எத்தனை முக்கோணம் பார்க்கலாமா? சரி, என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் தனித்தனியாக கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு காரணம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் உருவாகும் பாருங்க. இங்கிருந்து இது வரைக்கும் வாங்க, ஒரு முக்கோணம் வருதா? இப்ப இந்த காரணம் வச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த காரணம் வச்சுக்கிறேன். இப்ப இந்த காரணம் வச்சு என்ன ஆகும்? இங்க வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து இங்க வரையும் போகும். ஓகேவா? 2 ஆயிடுச்சா? ஸோ அதே மாதிரி இந்த காரணம் எடுத்தீங்கன்னா அப்ப இங்க இருந்து எடுத்த இங்க வரையும் போய் இங்க இருந்து வந்து இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று வரும். இப்ப இந்த காரணம் எடுத்தோம்னா இங்க இருந்து போய் இது வரைக்கும் போய் இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த காரணத்துக்கும் அதே மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? அப்ப மொத்தங்க 5 காரணத்துக்கு என்ன வரும்? ஒரு 5 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 10 முக்கோணம் எனக்கு கிடைக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி படங்கள் வந்தா இந்த மாதிரி படம், இந்த படம் எப்படின்னு பாருங்க. கண்டினியூஸ் ஸ்டார் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, இதனாவது இந்த ஸ்டார் வந்து எனக்கு எத்தனை முக்கோணம் இருக்கும்? 10 முக்கோணங்கள் இருக்கும். இதே இது இந்த மாதிரி ஸ்டார் வந்துச்சுன்னா
எத்தனை முக்கோணம்னா 8 தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார் வந்தா 10, இந்த மாதிரி ஸ்டார் வந்தா அது 8. இந்த 2 ஸ்டார் எப்படி இருக்கு, ஒரு முக்கோணம் நேராகவும் ஒரு முக்கோணம் தலைகீழாகவும் இதை வச்சு ஒரு ஸ்டார் வந்து இதுனா அது 8 தான் இருக்கும். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து விடுபட்டதை காண்க. சி எக்ஸ் டி டபிள்யூ இ வி டேஷ் ஜி டி. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது சி டி இ, அப்ப என்ன போறோம், எஃப் கண்டினியூஸ் தான் வருது. சி டி எஃப் இ எஃப் ஜி. அதே மாதிரி இங்க எக்ஸ் டபிள்யூ வி, இங்க குறைஞ்சிட்டே போதும். அப்ப வி முன்னாடி வரும் யூ, யூ முன்னாடி டி. அப்ப ஆன்சர் அது எஃப் யூ. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ். முதல் எழுத்து கூட்டிட்டே போகுது, இரண்டாவது எழுத்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அடுத்து பின்வரும் தொடரில் தவறான எண்ணை காண்க. 4 5 10 18 34 59 95. ஓகே, எவ்வளவு கூடுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 1, அடுத்து 5, அடுத்து 8, அடுத்து 16, அடுத்து 25, அடுத்து 36. ஓகே, பாருங்க இங்க ஏதோ ஒரு நம்பர் மிஸ்டேக்கா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல கூடுதல் வந்து எனக்கு வித்தியாசமா ஆயிருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது 1, 1ங்கிறது 1 ஸ்கொயர்டா, 16ங்கிறது 4 ஸ்கொயர், 25ங்கிறது 5 ஸ்கொயர், 36னா 6 ஸ்கொயர். அப்ப 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் தானே. அப்ப அதுக்கப்புறம் என்ன வந்துடும், 2 ஸ்கொயர் தான் கூட்டி இருக்கணுமா? எனக்கு 2 ஸ்கொயர் கூடுது என்ன ஆகும், இங்க 4ன்னு கூட்டி இருக்கணும். அப்ப 5 4 கூட்டினாலும் வரும் 9ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் எவ்வளோ, 9. அப்போ 9 9 கூட்டினா 18. அப்ப எனக்கு எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு, இங்க 4ல இருந்து 5 வந்தது கரெக்ட் தான். ஆனா 5ல இருந்து என்ன வந்திருக்கணும், 9ன்னு வந்திருக்கணும். அப்ப இங்க 10ன்னு வந்திருக்கு. ஏன்னா இப்ப இந்த நம்பர் மாத்தி போட்டனாலதான் எனக்கு சீக்வன்ஸ் தவறாயிடுச்சு. ஓகேவா? அப்ப இந்த 10க்கு பதிலா 9ன்னு போட்டிருந்தா எனக்கு இந்த சீக்வன்ஸ் சரியா இருக்கும். அப்ப எந்த எண் இங்க தவறா இருக்கு, 10 என்ற எண் தவறாக இருக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஹீட்டர், ஹீட்டர் என்ன இருக்கு, கே பி டி கியூ ஹச் ஓ. ஓகே, ஹச்னா 8, கேனா 11. அப்ப என்ன இருக்கு, 3 கூடுது. அடுத்து ஈனா 5, பீனா 2, இங்க என்ன இருக்கு 3 குறைஞ்சிருக்கு. ஏனா 1, டீனா 4, அப்ப இங்க என்ன இருக்கு 3 கூடுது. டீனா 20, கியூனா 17, அப்ப இங்க 3 குறையுது. ஈனா 5, ஹச்னா 8, 3 கூடுது. ஆர்னா 18, ஓனா 15, இங்க என்ன இருக்கு 3 குறையுது. அப்ப கான்ஸ்டன்ட் அது 3 கூடுது குறையுது, 3 கூடுது குறையுது, 3 கூடுது குறையுது. ஸோ இதே மாதிரி தான் கூலர் கண்டுபிடிக்க போறோம். COOLER. ஓகே, அப்ப சீன் எவ்வளோ, 3. ஃபர்ஸ்ட் 3 கூட்டணுமா, இப்போ 3ல 3 கூட்டணும் 6, 6ன்னா அது எஃப். அடுத்து ஓனா 15. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 3 கூட்டுனேன், அடுத்து 3 கழிக்க போறேன். 5 3 போச்சுன்னா 12, 12 அது எல். அடுத்து 15, அப்ப 3 கூட்டுவேன், 5 3 கூட 18 அது 6. அடுத்து எல்லுனா 12, 3 கழிச்சுன்னா 9, அப்போ 9 அது ஐ. அடுத்து ஈனா 5, 3 கூட்டணும், அப்ப 8னா ஹச். அடுத்து 6னா 18, 3 கழிக்கணும், அப்ப 18 3 பட்சம்ல 15னா அது ஓ. அப்ப ஆன்சர் அது FLRIHO. ஆன்சர் எங்க இருக்கு, FLRIHO. நெக்ஸ்ட், நிகழ்வெண் பரவலை பயன்படுத்திய வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வயது இடைவெளி ஜோடி சமமான எண்ணிக்கையில் பொருட்களை கொண்டுள்ளது? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேபிள் வச்சு ஃபர்ஸ்ட் நம்பர் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு எவ்வளோ, 10. ஏன்னா 10க்கு நேரம் இருக்கு, இது எவ்வளோ நேரம் 15க்கு நேரம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கும் 5க்கு நடுவுனால 7.5 வச்சுக்கலாம். இது 5க்கு நேரம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு நேரம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு நேரம் இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப எந்த இடைவெளி ஜோடி சமமான எண்ணிக்கையில் இருக்கு? அப்ப எங்க சமமான எண்ணிக்கையில் இருக்கு, இங்கேயும் 10, இங்கேயும் 10. அப்ப எது 10 to 15, 35 to 40. அப்ப 10 to 15, 35 to 40 தான் எனக்கு சமமான இடைவெளியில இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், கீழ்கண்ட 4 விடைக்கான படங்களில் எந்த 4 வெட்டப்பட்ட துண்டுகளை பொருத்தினால் எது சரியாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் உருவாக்குதல் அது மாதிரி கான்செப்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை கண்டுபிடிக்கலாமா? இதில் எந்த படம் எனக்கு வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உருவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா என்னால் டிஓ இல்லை சிஓ இல்லைன்னா ஏவோ என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எல்லாம் எதை உருவாக்க முடியும், பி என்ற படத்தை உருவாக்க முடியும். இப்போ செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க.
ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க. ஓகேங்களா? ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு இந்த மாதிரி டேஷ் போட்டோம்னா இப்போ அதே மாதிரி இந்த படம் எங்க இருக்கு? மேல இருக்கு பாருங்க. ஒரு போட்டுட்டு கீழே ஒன்று போடுறோம். ஓகேவா? சார் அடுத்து என்னது? இது எங்க இருக்கு? கீழே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எங்க இருக்கு? சைடில் வருது. ஓகேவா? அப்ப இந்த படம் எனக்கு எங்க வருது? பி தான் என்னால உருவாக்க முடியும். நெக்ஸ்ட், கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. சீக்வன்ஸ் எப்படி போகுது? 1/81, 1/54, 1/36, 1/24. அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே, சீக்வன்ஸ் பாருங்க. இங்க என்னது? 81ல இருந்து 50 என்னது? 27 குறையுது. 54ல இருந்து எவ்வளவு குறையுது? 18 குறையுது. நீங்க 36ல இருந்து 24க்கு 12 குறையுது. அப்ப அடுத்து எவ்வளவு குறையும்? இப்ப பாருங்களேன், 27, 18, 12. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு குறையுது? அப்ப 81ங்கிறது 3 பங்கு. அப்ப 3ல 1 பங்கு குறையுது. ஓகேவா? 3 பங்கு 81னா அதுல 1 பங்கு 27 குறையுது. அதே மாதிரி 3 பங்கு 54னா 1 பங்கு 18 குறையுது. அதே மாதிரி 3 பங்கு 36னா 1 பங்கு 12 குறையுது. அப்ப 3 பங்கு 24னா 1 பங்கு எவ்வளோப்பா? 8 குறையுமா? அப்ப 24 8 குறைச்ச எவ்வளோ வரும்? 16. அப்ப ஆன்சர் வரும் 1/16. ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு குடும்பத்தில் தகப்பனார் 1/4 பாகம் கேக் சாப்பிடுகிறார். மற்ற குடும்ப உறுப்பினர்களைப் போல் 3 மடங்கு அவர் பெறுகிறார். குடும்ப உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை இன்னைக்கு எவ்வளவு? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தகப்பனார் எவ்வளவு? 1/4. தகப்பனார் மற்றவர்கள். ஓகேங்களா? தகப்பனார் எவ்வளவு? 1/4. மற்ற உறுப்பினர்களை போல, மற்ற உறுப்பினர் எவ்வளவு இருப்பாங்க? அப்ப 1/4 சாப்பிட்றாரு, மீதி அவங்க என்ன பண்ணுவாங்க? 3/4 வந்து கேக் சாப்பிடுவாங்க. இவங்க வந்து 4ல 1 பங்கு சாப்பிட்றாங்க, மீதி எவ்வளவு இருக்கும்? 4ல 3 பங்கு மற்ற உறுப்பினர்கள் சாப்பிடுவாங்க. இதுல இருந்து ஒரு 3 மடங்கு இவர் பெறாரா? 3 மடங்கு இவர் பெறாரு. ஓகேவா? அப்ப 1/4 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3/4. அப்ப எனக்கு வரும் 1/4 இஸ் ஈக்குவல் டு 9/4. ஸோ 4 நாள் கேன்சல். அப்ப தகப்பனார் ஒரு ஆளு, இங்கிட்டு ஒரு மற்றவங்க 9 பேர் இருக்காங்க. அப்போ 1 9 கூட்டினா வரும் 10 பேர் இருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பாருங்க, திரும்ப ஒரு உறவு முறை பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கறாங்க. a பிளஸ் பி அப்படின்னா a என்பது b இன் சகோதரர், a மைனஸ் பி என்பது a என்பது b இன் சகோதரி, a பெருக்கல் b என்பது a என்பவர் b இன் தந்தை, a வகுத்தல் b என்பது a என்பவர் b இன் தாயினில் கீழ் கண்டவற்றில் எது f என்பவர் w இன் தந்தை? f என்பது w உடைய தந்தை என குறிப்பிடுவதாக அமையும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். இது நம்ம ஆப்ஷன்ல தான் போக முடியும், வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ f வகுத்தல் r, ஃபர்ஸ்ட் 2 எழுத்து எடுங்க, f வகுத்தல் r. அப்ப வகுத்தல் என்ன சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய், அப்ப f வந்து தாய். f வந்து என்னது? தாய். யாருடைய தாய்? r னுடைய தாய். அடுத்து rw, r பிளஸ் w. அப்ப பிளஸ் என்பது என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரர், அப்ப r வந்து சகோதரர். யாருடைய சகோதரர்? w உடைய சகோதரர். அப்ப w உடைய அம்மா தான் f, அதாவது w உடைய தாய் தான் f. அப்ப w உடைய தந்தை f ஆயிருங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா f என்பது என்னது? ஒரு பெண். அப்ப தாயா தான் இருப்பாங்க, தந்தையா இருக்க முடியாது. அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் இத பார்க்கலாம். f பிளஸ் r. பிளஸ் என்பது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரர், அப்ப f வந்து சகோதரர். யாருடைய சகோதரர்? r உடைய சகோதரர். அடுத்து r இன்டு w. அப்ப r இன்டு w என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை, அப்ப r வந்து தந்தை. யாருடைய தந்தை? w உடைய தந்தை. அப்ப w உடைய தந்தை r தான் வருவாரு. w உடைய f வந்து தந்தையாக முடியுமா? அதாவது w உடைய தந்தையின் சகோதரர் தான் f. ஆனா டைரக்டா w உடைய தந்தை f அப்படினால சொல்ல முடியாது. அப்ப செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இப்போ மூணாவது ஆப்ஷன் f இன்டு r. அப்ப பெருக்கல் என்பது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தையா? அப்ப f வந்து எனக்கு தந்தை. யாருடைய தந்தை? r உடைய தந்தை. f என்பவர் r உடைய தந்தை. அடுத்து r மைனஸ் w. அப்ப a மைனஸ் b. இப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரி, அப்ப r என்பவர் சகோதரி w. ஓகேங்களா? அப்ப w உடைய தந்தை f கரெக்டா? ஏன்னா அவங்க 2 பேருமே சகோதர சகோதரியா இருப்பாங்க. அப்ப w உடைய தந்தை யாரு? f தான். அப்ப எது எனக்கு கரெக்டா பொருந்தது? ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டா பொருந்தது. ஓகேங்களா?
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன் பை ஒன்னா செக் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதே மாதிரி பேர்ல கொஸ்டின் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீசனிங் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கறதுனால தான் நம்மளே இந்த ரீசனிங் சீரியஸே கொடுக்குறோம். அதனால அங்கேயும் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு நம்ம டைம்ங்கிறத சேவ் பண்ண முடியும். நம்ம வாட்டுக்கு எப்பயும் போல இதுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தானே அங்கே போய் ஆன்சர் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நிறைய ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்கள் வேகமாக சில கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். சில கொஸ்டின் நம்ம டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பயிற்சி நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ உங்களால் டைத்தையும் அவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சீரியஸை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முழு மதிப்பு எடுக்க நீங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நன்றி.